शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूमं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तम तौडकं वाटिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। விஷ்ணு சஹஸ்ரநாமம் இப்போ பார்க்க வேண்டிய ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 30வது ஸ்லோகம். ஓஜஸ்தேஜோத்யுதிதரஹ பிரகாஷாத்மா பிரதாபனக ருத்தஸ்பஷ்டாக்ஷரோ மந்த்ரஹ சந்திராம்ஷுர் பாஸ்கரத்யுதிஹ. 275வது நாமா. ஓஜஸ்தேஜோத்யுதிதரஹ 1, பிரகாஷாத்மா 2, பிரதாபனஹ 3, ருத்தஹ 4, ஸ்பஷ்டாக்ஷரஹ 5, மந்த்ரஹ 6, சந்திராம்ஷுஹு 7, பாஸ்கரத்யுதிஹ 8. 8 நாமாக்களோட இருக்கக்கூடிய ஸ்லோகமாக இது இருக்கிறது. ஓஜஸ் தேஜோத்யுதிதரஹ பிரகாஷாத்மா பிரதாபனஹ ருத்த ஸ்பஷ்டாக்ஷரோ மந்திரஹ சந்திராம்ஷுர் பாஸ்கரத்யுதிஹ அப்படின்னு முதல் நாம பார்ப்போம். ஓஜஸ் தேஜோத்யுதிதரஹ. ஓஜஹா என்ன அர்த்தம் அப்படின்னா பலம். பலம் ஒல்லியா இருந்தான்னாக்கா பாட்டிமாலாம் ஓஜோசி அப்படின்னு திட்டுவான் குழந்தைகளை பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பலம் இல்லாமல் இருக்கு அப்படின்றத அவரு அப்படி வியஞ்சனையா சொல்றது. ஓஜஸ் அப்படின்னா பலம். ஓஜோசி சஹோசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி அப்படின்னு வேதம் இல்லையா. ஓஜஹா அப்படின்னா பிராணபலம் இத்தியர்த்தஹா. தேஜஹா அப்படின்னாக்க எனர்ஜி, அந்த சௌரியம், இந்த தேஜஸ் இல்லையா, தேஜஹா. த்யுதிதரஹா, த்யுதி அப்படின்னாக்க ஜோதிஹி, த்யுதினாக்க பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். தீப்திஹி அப்படின்னு அர்த்தம். ஜோதநாத் தேவஹா, அப்படி எப்பொழுதுமே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு தேவர்கள் என்று பெயர். தேவர்கள்னா என்ன அர்த்தம்? ஜோதநாத் தேவஹா. இப்படி பிராணபலம், சௌரியம், தீப்திஹி இது மூணும் தராய நமஹ தரித்து கொண்டு இருப்பவராக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். பலம், பராக்கிரமம், ஒளி உடையவர் அப்படின்னு எப்படி தெரியுது? பகவான் கீதையில என்ன சொல்ற? தேஜஸ் தேஜஸ்வினாம் அகம். தேஜஸ் எல்லாம் தேஜஸ்வியாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பலம் பலவதாம் அஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி தேஜஸாகவும் பலமாகவும் பிரகாஷம் ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி வேதத்துல பகவத்கீதையிலையும் சொன்ன மாதிரி பிராணபலம், சௌரியம், தீப்திமத்துவம் உடையவராக இருந்து கொண்டு அதை தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஓஜஸ் தேஜோத்யுதிதரஹா த்யுதிதராய நமஹ அப்படி போட்டுக்கணும். ஓஜஸ் தேஜோத்யுதிதராய நமஹன்னு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு 275வது நாமாவை பார்த்தோம். 276வது நாமா பிரகாஷாத்மா. பிரகாசிக்கக்கூடிய, எங்கும் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா, இயல்பை உடையவர் அப்படின்னு எங்கும் இருக்கிறார்.
அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பிரகாசமானந்த பூர்த்தியாகி உருவெடுத்து நிறைந்தது எதுவோ அப்படின்னு தாயமானவர் சொன்னார். அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் அவர் இல்லாத இடம் இருந்தாதானே அவரு. யாராவது கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டா நம்ம அடுத்த கேள்வி அவளை கேட்க வந்து எங்க இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கணும். எங்க இருக்காருன்றது இப்ப பிரச்சனை, எங்க இல்ல அவரு அதை சொல்லு முதல்ல, அப்புறமா நான் சொல்றேன் உனக்கு எங்க இருக்காரு இல்லையான்னு அப்படின்றோம் இல்லையா. அது மாதிரி அவர் எங்கும் இருக்கக்கூடிய சொல்லுவோம். பிரகாஷ் ஆத்மா எங்கும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். அவர் இல்லாத இடம் எது? ஆகையினால எங்க மகாவிஷ்ணுவானவர் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய சொரூபம். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு பிரகாஷ ஸ்வரூபமாகவே இருக்கின்றதால் பிரகாஷ் ஆத்மா. அவர் ஆத்மா எப்படி இருக்கு? அவர் பிரகாஷ ஸ்வரூபமாகவே இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? இந்த ஆத்மா எப்படி இருக்கு? ஸ்வரூபம் பிரகாஷ ஸ்வரூபமாகவே இருக்கு. ஆகையினால பிரகாஷாத்மனே நமஹ. ஓஜஸ் தேஜோத்யுதிதரஹ பிரகாஷாத்மா பிரதாபனஹ. பிரதாபனஹ, தாபனம் அப்படின்னா தபிக்கிறவர் யாரு? சூரியன். பிரதாபனஹ அப்படின்னாக்கா சவித்ராதி விபூதிபிஹி விஸ்வம் பிரதாபயதி இதி பிரதாபனஹ. சவித்ராதி விபூதிபி அவர்தான் தேயசதா சவித்ருமண்டல சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீகி ஹாரி ஹிரண்மேவ புத்திர சங்கு சக்கரஹா. இப்படி இருக்கக்கூடியவர் யாரு? விஸ்வதான நாம டெய்லி அன்றாடம் நம்மளுடைய சந்தியாவந்தனத்துல நாம போற்றக்கூடியதாக இருக்க அவர் சூரியனாக இருந்து கொண்டு இந்த விஸ்வம் பிரதாபயதி, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த விஸ்வத்தையே அவர்தான் தபனம் பண்ணுகிறார், ஒளிர்கிறார், ஒளிக்கிறார், உஷ்ணத்தை கொடுக்கிறார், பிரகாசப்படுத்துகிறார். ஒரு வாம்த் வருது, காத்தால எழுந்த உடனே உலகமே முடித்துக் கொள்ளுகிறது. எல்லாருக்கும் ஓஜஸ், தேஜஸ், ஜுதி எல்லாம் வருகிறது. எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. சாயங்காலம் 11 மணி ஆயிடுச்சுன்னாக்க எல்லாம் மங்கி போய் படுத்து விடுகிறார்கள். அதனால அவர் சூரிய ரூபமாக இல்லையா, சவித்திர மண்டல மத்தியவர்த்தி, அதுக்கு நடுவுல இருந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் வேறு யாரு? எங்களுடைய மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சவித்ராதிபிஹி சவித்ரகதிபிஹி விபூதிபிஹி விஸ்வம் பிரதாபயதி இதி பிரதாபனஹ. ஓஜஸ் தேஜோத்யுதிதரஹ பிரகாஷாத்மா பிரதாபனஹ. ருத்த ஸ்பஷ்டாக்ஷரோ மந்திரஹ சந்திராம்சுர்பாஸ்கரத்யுதிஹி. தர்ம ஞான வைராக்கியாதிபிஹி உபேதத்வாத் ருத்தஹா அப்படின்னாரு. ருத்தஹா அப்படின்னாக்கா என்ன சொன்னா, தர்மம் ஞானம் முதலிய குணங்களால் நிரம்பி இருக்கு. தர்ம ஞான வைராக்கியம் நிரம்பி இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு ருத்தஹா அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட ருத்தராக இருந்து கொண்டு அபிவிருத்தியே பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர். எதை அபிவிருத்தி பண்ணி கொண்டிருக்கிறார்? எங்கிட்ட இருக்கக்கூடிய தர்மத்தையும் ஞானத்தையும் வைராக்கியம் போன்ற குணங்கள்லாம் இருக்கு, சத்துவ குணங்கள்லாம் இருக்கு. அதை விருத்தி பண்ணி கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு ருத்திமானாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ருத்தஹா என்ற பெயரே மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ருத்தாய நமஹ. ஸ்பஷ்டாக்ஷராய நமஹ. ஸ்பஷ்டம் உதாத்தம் ஓங்கார லட்சணம் அக்ஷரம் அஸ்ய இது ஸ்பஷ்டாக்ஷரஹா அப்படின்னு ஆச்சாரியார். ஸ்பஷ்டம் உதாத்தம், எடுத்த எடுப்புல வாயை திறந்தாலே எனக்கு என்ன வார்த்தை வருது? வாயை திறந்தா குழந்தை முதல்ல சொல்ற வார்த்தை வாயை மூடினோமானால் அப்படின்னு மூடிடும். இம் நடுவுல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உபலட்சணமாக ஊ என்ற எழுத்தினால் குறிக்கப்படுகிறது. அகார உகார மகார ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஓங்காரம். அதுதான் ஸ்பஷ்டமான அக்ஷரம். ஏதேவாக்ஷரம் பிரம்ம ஏதேவாக்ஷரம் பரம் அப்படின்னு வேதமானது அந்த ஓங்கார அக்ஷரத்தை பரம், அதைத்தான் பிரம்மம் என்று கூறுவது. உதாத்த ஸ்வரமாகத்தான் சொல்ல வேண்டும். ஓம் அப்படிதான் சொன்னோம். அதான் உதாத்தம். அனுதாத்தம் ஓம் அப்படி சொன்னா அனுதாத்தம். ஓம் அப்படி சொன்னா ஸ்வரித்தம். ஓம் புளுத்தம். இப்படி சாதாரணமா எல்லாரும் உதாத்தத்தோட தான் நம்ம எல்லாரும் ஓம் அப்படின்னு சொல்றோம். ஓம் அப்படின்ற ஒரு உதாத்தம்.
ஓம் தத் சத் இதி நிர்தேசஹா பிரம்மண த்ரிவித ஸ்மிருதஹா அப்படின்னு சொன்னார். ஓம்னு சொல்லிதான் எல்லா யாகங்களும் எல்லா வேத தானங்களும் எல்லாம் நடக்கிறது. எல்லாம் தத் அப்படின்னு சொல்லிதான் தத் சத் சத்துன்னு சொல்லி ஓம தத்து சத்து இந்த மூணும் பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சொல் என்று பகவத்கீதையில சொல்லி இருக்கிறார். ஆகையினால ஓங்கார ரூபமாக இருக்கக்கூடியவர் பரமாத்மா அப்படின்னு ஓங்காரம் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுபவர் மகாவிஷ்ணு அப்படின்ற அர்த்தத்துல ஸ்பஷ்டாக்ஷராய நமஹ, அதுக்கப்புறம் மந்த்ராய நமஹ, மனநாத் திராயத்தே இது மந்திரஹா. யார் ஒருவன் இதை மனதில் நிறுத்தி சொல்லுகிறானோ ஸ்மரிக்கிறானோ அவனை காப்பாற்றக்கூடியவர் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் மந்திரம் அப்படின்னு பேரு. காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றோம். மந்திரம்னா என்ன? மனநாத் திராயத்தே, மனனம் செய்பவர்களை காப்பாற்றக்கூடியது எதுவோ அதற்கு பெயர் மந்திரம் என்று பெயர். மந்திரம் என்றால் என்ன அர்த்தம்? ரிக், யஜுர், சாம, அதர்வ, ஸ்வரூபஹா. ருக்வேதத்துல வரக்கூடியவைகள் எல்லாம் மந்திரம். யஜுர்வேதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம். அதர்வ சாமவேதத்துல வரக்கூடியது எல்லாம் மந்திரம். அதர்வ வேதத்துல வரக்கூடியது எல்லாம் மந்திரம். இதெல்லாம் யாராலும் எழுதப்படுவதில்லை. இதெல்லாம் ரிஷிகளினுடைய வாக்கியில இருந்து வந்தது. அதனால எல்லாரையும் ரிஷின்லாம் சொல்லிடக்கூடாது. நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு வச்சுங்க, அவரை போய் ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடாது. மந்திர திரஷ்டாவா இருந்தாதான் ரிஷின்னு சொல்லணும். எந்த மந்திரத்தை அவர் கொடுத்தாருன்னு கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னாக்க நீங்க ரிஷின்னு சொல்லக்கூடாது. அவரை ரிஷின்னா என்ன அர்த்தம்? மந்திரத்தை கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். மந்திரத்தை பண்ணினவர்னு சொல்லிடக்கூடாது. மந்திர கர்த்தான்னு யாருமே கிடையாது உலகத்துல. ஏன்னா எல்லா மந்திரமும் ஈஸ்வரனுடைய மூச்சு காத்து தான். ஈஸ்வரன் தான் மந்திரத்தை உருவாக்கினவர். இந்த மந்திரத்தை எடுத்து காமிச்சவர்கள் ரிஷிகள். இந்த மந்திரம் ஆனது எடுத்து காமிச்சார். இப்படி ஈஸ்வரன் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் இல்லையா, அவர்கள் தான் மந்திர திஷ்டா. இப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் மந்திரம் அப்படின்னு பேரு இல்லையா. மந்திரத்தினால அறியப்படுபவர் அவர் அப்படின்னு. அநேக கோட்டி மந்திரங்கள் இருக்கு. ஏன் மந்திர சாஸ்திரம்னு எடுத்துட்டான்னு வச்சுங்க, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் மந்திரம்னு சொன்னேன். மந்திர சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மந்திர சாஸ்திரத்துல கோட்டி கோட்டி மந்திரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சொன்னோம்னால் நம்மை அது காப்பாற்றுகிறது. இந்த மந்திர வடிவனராக இருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தோமேனால் அவர் அந்த சாட்சாத் மகாவிஷ்ணு. அதனால மந்த்ராய நமஹ, சந்திராம்சவே நமஹ. சந்திரனுடைய அம்சம் அப்படின்னாக்க சந்திரனுடைய கிரணம் அப்படின்னு அர்த்தம். சந்திர அம்சம்னா சம்சார தாபித அம்சுமதா அமிர்த அபித சேதசாம் சந்திராம்சுஹு இவ ஆஹ்லாதகரத்வாத் சந்திராம்சுஹு. சம்சார தாபித அமாம்சு தாபித சேதசாம். எல்லாரும் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு தவித்து கொண்டிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மனசுல கவலை கவலை கவலை. காத்தால எழுந்தா கவலை, எழுந்துக்கணுமேனு கவலை, காரியங்கள்லாம் பண்ணணுமே கவலை, கோலம் போடணுமேனு கவலை, விளக்கேற்றணும்னு கவலை, சமைக்க கவலை, காபி குடிக்கணுமே கவலை, ஆபீஸ் போகணுமே கவலை 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 கவலை. இப்படி இருக்கக்கூடிய மனசுக்கு எப்பதான் அந்த தாபமானது தீரும் அப்படின்னு சொன்னா, அந்த பிரம்மத்தினாலதான், அந்த பரமாத்மாவனாலதான் அந்த தாபத்தை தீர்க்க முடியும். எப்படி சந்திரனானவன் தன்னுடைய அம்சுக்களை ஒளி கிரணங்கள்னால காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தபித்து கொண்டிருந்த இந்த உலகத்தை அப்படி குளிர்ச்சியாக ஆக்குறாரோ இல்லையா. சம்மர்ல நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வேல்யூ. சந்திரன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருப்போம். அந்த சாயங்காலம் 6:30 மணிக்கு அப்புறம் அந்த தபிக்கிறதெல்லாம் போயிடும் இல்லையா. அக்னி நட்சத்திரத்துல அப்பாடா அப்படின்னு சந்திரன் வந்தாச்சு அப்படின்னு இருக்கலாம். இப்படி ஒரு மனசுக்கு குளிர். சம்சார தாபத்தை நீக்க விடக்கூடிய பரமாத்மா எப்படி என்றால் அந்த சந்திரனுடைய கிரணங்கள் போல இருக்கின்ற காரணத்தினால், குளிர்ச்சியை தருகின்ற காரணத்தினால் அவருக்கு சந்திராம்சு என்று பெயர். அப்படிப்பட்ட சந்திராம்சவே நமஹ. அடுத்தது பாஸ்கரத்யுதிஹி யத்பானு சஹஸ்ர கோடி சதுரிஷாம் யயூரஹரோஜ்வலாம். ஆச்சாரியார்
உதிக்கின்ற சூரியன் உத்யத்பானு சகஸ்ரம் 1000 சூரியன் உதிச்சானாக்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியவள் தான் அம்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மகாவிஷ்ணு 1000 சூரிய பிரகாசங்கள் உதிக்கிற மாதிரி திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா. ஒரே சமயத்துல திவி தேவலோகத்துல மேல 1000 சூரியன்கள் உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நான் உதிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவத் யுகபத் உத்திதா அப்படி யுகபத் உத்திதா ஒரே சமயத்துல உருவான மாதிரி ஸ்வரூபத்தை உடையவன் தேஜஸ்வினாம் அகம் அப்படின்னு சொன்னார் பகவான். அதனால கிருஷ்ண பரமாத்மா தான் சூரியனுடைய ஒளி போல பொருந்தியவராக இருக்கிறார். அப்படி ஒளிமயமாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம். இப்ப என்ன பார்த்தோம்? ஓஜஸ் தேஜோத்யுதிதரஹ பிரகாஷாத்மா பிரதாபனஹ ருத்த ஸ்பஷ்டாக்ஷரோ மந்திரஹ சந்திராம்சுர்பாஸ்கரோத்யுதிஹி அப்படின்ற ஸ்லோகத்தை பார்த்தோம். 30 ஸ்லோகத்தை இப்போ 31வது ஸ்லோகம். அமிர்தாம்ஷுத்பவோ பாணுஹோ சசபிந்து சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜகதஸ்ஸேதுஹு சத்யதர்ம பராக்கிரமஹ. அமிர்தாம்ஷு உத்பவஹ 1, பாணுஹு 2, சசபிந்துஹு 3, சுரேஸ்வரஹ 4, ஔஷதம் 5, ஜகதஸ்ஸேது 6, சத்யதர்ம பராயணஹ 7 நாமா. இப்படி 7 நாமாவை இப்ப பார்க்கணும். அமிர்தாம்ஷு உத்பவஹா பத்தியமானே பயோஹோ நிதானம் அமிர்தா சந்திரஸ்ய உத்பவஹா யஸ்மாத் அமிர்தாம்ஷு உத்பவஹா அப்படின்னார். பார்க்கடல்ல இருந்து அடையும் பொழுது அதிலிருந்து உண்டானது சந்திரன். பார்க்கடலிலிருந்து தோன்றின சந்திரனை போன்ற பயோனித அமிர்த சாகரஹா அப்படின்னு பேர் பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல இருந்து உதித்த அந்த சந்திரனானவன் எப்படி குளிர்ந்த தன்னுடைய கிரணங்களை எல்லாம் கொடுத்து எல்லாருடைய சம்சார தாபத்தையும் தணிக்கிறாரோ அப்படி இருக்கக்கூடிய அமிர்தாம்ஷு அந்த சந்திரனுடைய அம்சமான ஒளிக்கிரணங்கள்ல உண்டாயினவர். பார்க்கடலிலிருந்து அந்த சந்திரனை உத்பவாய நமக அதை உத்பவிக்க செய்தவர். எல்லாரையும் தாபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே அந்த சந்திரன் போன்ற குளிமையை தரக்கூடியதாக பார்க்கடலிலிருந்து தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். அமிர்தாம்ஷு உத்பவாய நமஹ. அமிர்தாம்ஷு உத்பவோ பாணுஹு சசபிந்து சுரேஸ்வரஹ பாணுஹு பாதி இதி பாணுஹு. பானுனாக்க சந்திரன் அப்படின்னு இருக்கா. பானு ஆனா பாஸ்கரன், அந்த பாவை உண்டாக்குற காரணத்துல பாஸ்கரன் அப்படின்னு பேரு. அவன் என்ன பண்றா, டெய்லி இந்த உலகத்தை ஒரு நாளையும் உண்டு பண்றார். அதனால அவருக்கு திவாகரஹா திவசை உண்டு பண்ணக்கூடியவர். திவாகர் பாஸ்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சூரியனை இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். அந்த சூரியனுக்கு பானுன்னு பேரு. இவர் யாரு? இவர் தனக்குத்தானே பிரகாசிப்பவர். அவர் சுயஞ்சோதிகி இல்லையா. இவர் தான் பிரகாசிக்க செய்கிறார் அந்த சூரியன். தத்ர சூரியோ பாதி சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இப்படி விசேஷமாக ஒலிக்கிறவர் யாரு? எங்க பரமாத்மா மகாவிஷ்ணு. அவர்தான் உண்மையான பானு அப்படின்னு. பானவே நமஹ ஒளிர்கின்றவராக இருக்கக்கூடியவர், தமக்குத்தாமே பிரகாசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுவும் சசபிந்து ஸ்வரேஸ்வரஹா சசபிந்து சசைவ பிந்துஹு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? உயிர்களை போஷிக்கிறதுல சந்திரன் போன்றவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சந்திரனை பேஸ் பண்ணியே வருது பாருங்க நாமாக்கள் எல்லாம். சசபிந்துஹு அப்படின்னு இருக்கான். அவர் எப்படி இருக்காரு? ரகசியமாக சந்திரன் மாதிரி இருந்து கொண்டு உஷ்ணாமி சோமோ பூத்வா ரசாத்மகா அப்படின்னாரு. அப்படி இவர் எப்படி இருக்கார்? ரசமயமான சந்திரனாக இருந்து கொண்டு
எல்லா பயிர்களையும் அவர்தான் போஷிக்கிறார். எல்லா கிரெயின்ஸ்லயும் நமக்கு வேண்டுகின்ற நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி இல்லையா, விட்டமின்களையும் புரோட்டீன்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யார்? அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு சந்திரனுடைய பிந்து போல இருக்கக்கூடியவர் அப்படின்னு, சந்திர பிம்பு போல இருக்கக்கூடிய உயிர்களை போஷிப்பதுல சந்திரன் எப்படி இருக்கானோ அப்படி இருக்கக்கூடிய எங்க எல்லாரையும் போஷணம் பண்ணி கொண்டு நாங்கள் இன்று உயிர் வாழ்ந்து சந்தோஷமாக எனர்ஜியோட இருக்கிறோம் என்றால் நாம் அனைவருக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த பரமாத்மா. இப்படிப்பட்ட அந்த பரமாத்மனே மகாவிஷ்ணவே சசபிந்தவே நமஹ. அப்புறம் அமிர்தாம்சுத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வரஹ. சுரேஸ்வரஹ சுராணாம் ஈஸ்வரஹா சுரேஸ்வரஹா, தேவர்களுக்கெல்லாம் தலைவன். சுராணாம் தேவானாம் சோபன ருணாஞ்ச ஈஸ்வரஹா அப்படின்னார். இப்படி நன்மையே கொடுக்கும் அனைவர்களுக்கும் தலைவர், தேவர்களுக்கெல்லாம் சோபனமான அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய, தேவர்களுக்கெல்லாம் அந்த ஆத்ம சக்தியை கொடுக்கக்கூடியவர், அனுக்கிரக சக்தியை கொடுக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அதனால அவருக்கு சுராணாம் ஈஸ்வரஹா, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அர்த்தம். சுரேஸ்வராய நமஹ. அப்புறம் ஔஷதம் அப்படின்னா என்ன? மருந்து. எதுக்கு மருந்து? பிறவி பிணிக்கு மருந்து தேவை நமக்கு இல்லையா? இந்த பிறவி பதத்துக்கு மருந்தாக சிவா விஸ்வஸ்ய பேஷகி அப்படின்னு, விஸ்வத்துக்கெல்லாம் பேஷகம் ஓஷதியாக இருக்கக்கூடியவர் சிவன் அப்படின்னு ருத்ரத்தில் சொல்லியிருக்கு. நம்ம இந்த கான்டெக்ட்ல அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடியவர் இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம். பக்தர்களுக்கெல்லாம் அத்தியந்த பவத்தை துவம்சனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண திவ்ய ஔஷதம், கிருஷ்ணன் எனக்கூடிய திவ்யமான ஒரு ஔஷதத்தை நீங்க டெய்லி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, காத்தால இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 4 தடவை சொன்னீங்கன்னா அதுதான் பவரோக பேஷனம். இந்த பவரோகத்தை போர்க்கக்கூடியதான மருந்து அது மாத்திரம்தான் இல்லையா? அச்சுதானந்த கோவிந்த உச்சாரணம் பேஷஜ உச்சாரணாத், அந்த மருந்தை சொல்ற மாதிரி சகலாரோகாக நஷ்யந்தி சத்தியம் சத்தியம் வதாமியகம் அப்படின்னு நம்ம விஸ்வசஹஸ்ரநாமத்துல படிக்கும்போது சொல்றோம் இல்லையா? சத்தியம் சத்தியம் வதாமியகம், உண்மையை சொல்றேன். இந்த உலகத்துக்கெல்லாம் யாரு ஓஷதி? அவர்தான் ஓஷதி. வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு பேரு. வைத்தியனாக இருக்கக்கூடியவர், மருந்தாக இருக்கக்கூடியவர் இந்த நாராயணன் தான். ஆகையினால ஔஷதாய நமஹ. அப்புறம் ஜகதஸ்ஸேதவே நமஹ. இந்த உலகத்தை எல்லாம் அக்கறை தெரியாம நாமெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கறன்னு தெரியல, எங்க போறோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், என்னத்துக்கு சம்பாதிச்சோம், எதுக்கு இப்படி குடும்பத்தை கட்டிட்டு அழுதுன்னு உட்கார்ந்துருக்கோம், ஒண்ணும் தெரியல. என்னமோ அசடு மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரின்னா வாழ்ந்துருக்கோம், பகவான் கொடுத்த இன்டெலெக்டை யூஸ் பண்ணாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஞானம் வந்த பிறகு அவன் இறைவன் அடியை நாடுகிறான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் இல்லையா? அப்பதான் நீந்த முடியும். நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னார். இப்படி சம்சாரத்துக்கு அக்கறை இல்லையா? அந்த அக்கறையை நம்மளை கண்டு எடுக்க சுதரசி தரசே நமஹ. நம்மளை இந்த சம்சாரத்துல தரசி ஓடமாக இருந்து நம்மளை அந்த பக்கத்துக்கு ஞானத்தை கொடுத்து சம்சாரத்தினுடைய அக்கறைக்கு போக வைக்கக்கூடியவர் பகவான் பரமாத்மா இல்லையா? ஆகையினால் இந்த உலகையே கரையேற்றுபவராக இருக்கிறார். அல்லது இந்த உலகை கரை போல இருக்கு. சேத்துன்னா 2 அர்த்தம். சேத்துன்னா பிரிட்ஜுன்னு ஒரு அர்த்தம், அணைக்கட்டுன்னு ஒரு அர்த்தம் இல்ல, டேம் அப்படின்னு ஒரு அர்த்தம். டேம் என்ன பண்றது? அப்படி சேர்த்து வச்சு எப்பப்ப தேவையோ அப்ப கொடுக்கறது. அதுக்கும் பேரு சேத்து தான் இல்லையா? அதுக்கும் பேரு. பிரிட்ஜுக்கு பேர் என்ன? சேத்து. இப்ப பிரிட்ஜுன்னு அர்த்தம் வச்சிருந்தீங்கன்னா இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை அந்த பக்கத்துக்கு போகக்கூடிய பிரிட்ஜாக அவர் இருக்கிறார். அதனால பிரிட்ஜுன்னு பேரு. இல்ல உலகத்துல வாழும் போது நமக்கெல்லாம் நல்லதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக டேமாக இருக்கிறார். இப்படி 2 விதமாகவும் சொல்லலாம். சமுத்தரண ஹேதுத்வாத் அசம்பேத காரணாத் அப்படின்ற சொல்ற இடத்துல நம்மளுடைய தீமைகளை எல்லாம் நீக்கி அணையாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல வந்திருக்கு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பிருகதாரண்யக உபனிஷத ஏஷ சேதுஹு விதரணஹ ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய
இந்த உலகம் எல்லாம் பிரிந்து போகாமல் சேர்த்து பிடிக்கும் கரை போல இருந்து கொண்டு காப்பாற்றுகிற கூடியவர் அந்த பிரஜாபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாதான், அந்த மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்றது பிருகதாரண்ய உபநிஷத்துல. இப்படியாக அவர் பிரிட்ஜாகவோ அல்லது டேமாகவோ இருந்து கொண்டு நம்மை காப்பாற்றுகிற இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற காரணத்தினால் அவருக்கு ஜகத சேது, ஜகத்துக்கு சேதுவாக இருக்கிற காரணத்தினால் ஜகத சேதவே நமஹ அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அமிர்தாம்சு உத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜகத சேது சத்ய தர்ம பராக்கிரமஹ, சத்ய தர்ம பராக்கிரமஹ, பொய்க்காதுதான தர்மம் ஞானம் முதலிய குணங்களுக்கெல்லாம் இந்த பராக்கிரமம் வீரத்தோட இருக்கக்கூடியவர். தர்மங்கள் எனப்படும் கல்யாண குணங்களும் பராக்கிரமங்கள் என்ற திவ்யமான விஷயங்களும் வீண் போகாமல் இந்த உலகத்தை உய்விக்கும்படி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல சத்திய தர்ம பராயணம். சத்யா அவித்யதா தர்மாக ஞானாதயா குணாக பராக்கிரமஸ்ச யஸ்ய சஹா சத்ய தர்ம பராக்கிரமஹா அப்படின்னு எழுதினார். இப்படி 30வது ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் இது ரெண்டு பார்ப்போம். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.